ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம். அதுவும் தனியாக கிடையாது, நம்ம மைக்கேல் டைனை கூப்பிட்டுட்டு போகலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம சூப்பராக ஒரு அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோழர் இருக்கானே மைக்கேல் தோழர், அவருக்கு நம்ம ஒரு காலை போடலாம். நம்ம எப்பயும் சம்மந்தமே இல்லாத வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாஸ்க்கு இல்லை ஏதோ ஒன்று போட்டு நம்ம முகத்தை மறைச்சிக்கணும். ஏன்னா நம்மளோட இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது. சரி, நம்ம இப்போ ஒழுங்கா நம்மளோட நண்பருக்கு ஒரு கால் போடலாம். இப்படியும் கால் பண்ண உடனே எடுத்துருவான் என் நண்பன், எனக்கு அது தெரியும். டேய் நண்பா, சொல்லு நண்பா. வெளியே போலாண்டா, வரையா? சம்பவம் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா வரேன். சரி, ஓகேடா. எப்படியோ நம்ம நண்பனை ஒத்துக்க வச்சாச்சு. இப்ப நம்ம டைரக்டா வண்டி எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு முன்னாடியே போய் நிக்கலாம். ஏன்னா அவன் ஒரு கஞ்ச பிஸ்னாரி. பஸ்ஸோ டாக்ஸியோ பிடிச்ச வழக்கம் கூட காசு இல்லைன்னு சொல்லுவான். அதனால நம்ம வண்டியிலே தான் போய் அவனை கூப்பிட வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார நண்பன் உங்களுக்கும் கண்டிப்பா இருப்பான். ரொம்ப கெஞ்ச பிஸ்னாரியா இருப்பானுங்க. நான் பைக் ஓட்டுற ஸ்டைலை பற்றி நிறைய பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்களே இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்டைலிஷாக ஓட்டுறேன்னு. எப்பயும் ஃப்ரெண்ட்ஸோட வீடு பக்கத்திலே இருக்கணும். இவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா நமக்கு தான் பெட்ரோல் செலவு அதிகம். அந்த நாய்க்கு என்ன, வீட்டில் ஜம்முன்னு நின்றுட்டு இருப்பான். நம்ம தானே வண்டி எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் லோன்னு சுத்துறோம். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. நம்ம மட்டும்தான் அவங்களுக்காக எஃபெக்ட்ஸ் போடுறோம். ஐயோ, எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, எஃபோர்ட் போடுறோம். ஆனா அந்த நாய்ங்க நமக்கு ஒன்றும் போட மாட்டாங்க கைஸ். ஒரு வழியா என் உயிர் நண்பன் வீட்டுக்கு வந்தாச்சு. கேட்டு இப்பதான் ஓப்பனே ஆகுது பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரியே நிக்கிறான் பார்த்தீங்களா, ஜம்முன்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டே. இதுதான் இவன் வேலை. அவன் பெரிய அழகுன்னு நினைப்பு அவனுக்கு. எனக்கு தானே தெரியும் கிழட்டு பையன் அவனு. இந்த பைத்தியக்காரனையும் கூட்டிக்கிட்டு நான் எங்க போறேன்னு நீங்க யோசிப்பீங்க. அது சொல்றேன். நான் இப்ப எங்க தெரியுமா போயிட்டு இருக்கேன். இந்த கன்னு, துப்பாக்கி, புல்லட்டு இந்த மாதிரி ஏதேதோ யூஸ் பண்ணுவாங்களே ஷூட் பண்ணி கொள்றக்கு, அந்த கடைக்கு தாங்க இந்த பைத்தியக்காரனை கூட்டிட்டு போறேன். எதுக்கு அங்க போறேன்னு நீங்க கேட்பீங்க. நான் தான் சொன்னனே சம்பந்தமே இல்லாத சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னு. முக்கியமான 2வது விஷயம் என்னன்னா, இந்த மைக்கேல் பையன் தன்னைத்தானே அழகுன்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கான். என்ன அசிங்கமா இருக்குன்னு சொல்றான். அதனால இன்னைக்கு அவனை கொண்டு போய் ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு அலாக்கா இவனை கோர்த்து விடலான்னு தான் நான் இந்த இடத்துக்கு வர முக்கிய காரணமே. இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரு என் பின்னாடி நிக்கிற லூசு பையனா? இவனுங்க தான் கன்ன காட்டினால தெரிச்சிருவாங்க. நீ மூடிக்கிட்டு உள்ள போய் பயத்தை காட்டுடா. பேசிக்கிட்டு நிக்கிற வளவலன்னு. உனக்கு தெரியாதா, எனக்கு போலீஸ் கேஸ்னா பயந்தா. உன்னை யார் என்னடா பண்ண போறாங்க? நீ ஏன் கூட இருக்க வரைக்கும் நீ சேஃப் தான் தல. என்ன ஆனாலும் நான் இருக்கேன், பாத்துக்குவேன்ல. போலீஸ் வந்தா நான் பாத்துக்க போறேன்டா. பயப்படாம நில்லுடா. என் கூட பின்னாடி வா. என்ன நம்புறல்ல நீ? ஆமா ஆமா. அப்புறம் என்ன மாப்ள, போட்டு தாக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த உள்ளுக்குள்ள இப்படி ரணகல பண்றனால கண்டிப்பா வெளியே போலீஸ் வந்திருப்பாங்க. சரி, என் பின்னாடியே வா, நான் உன்னை பாத்துக்கிறேன் மாப்ள. என்ன, நான் அங்கங்க சுட சொல்லும் போது நீ கண்டெடுத்து சட்டக் சட்டக் பட்டக் பட்டக்னு சுட்டுக்கிட்டே இருக்கணும். எதுவுமே யோசிக்க கூடாது. ஏறா மாப்ள வண்டியில. ஏத்திடலாமா? இவனை மாதிரி ஆளுங்களை ஏத்த கூடாதுரா. ஒரே போடு சுட்டுட்டே இருக்கணும். சரி, நீ சுட்டுக்கிட்டே ஏறி மாப்ள. நான் பாட்டுக்கு வண்டியை சூப்பரா ஓட்டிட்டு போற. நீ கவலையே படாத, நம்ம தப்பிச்சிடலாம். இவனுங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? இவங்க என்ன சிங்கம் படத்துல வர போலீஸ் ஆபீசரா நம்மள சுட்டுட்டு நம்மளை கொலை பண்றதுக்கு? பயப்படாத, டம்மி போலீஸ் மாமா. இது அசால்ட்டா போட்டு தள்ளிட்டே இருப்போம். இப்ப பாருடா என் சேசிங்க. நீ சுடு மாப்பிள்ள, நமக்கு சுடுறதுக்கு வரமாட்டேங்குது. எங்கேயோ குறி வைக்கிறேன்.
இப்ப நம்ம சேசிங்கு ஷூட்டிங்கு ஒரு சினிமாட்டிக்கா இருக்கு பத்தியா? அடி பொலி மாப்ள, அடி பொலி. தூக்கு மாப்ள அவனைய. அவ்வளவுதான் மாப்ள, சேஃப் சூழ். இங்க போனோம்னு வச்சுக்க, அவ்வளவுதான், அம்பிட்டு தான் தப்பிச்சோன்னு அர்த்தம். சரி மாப்ள, இங்க இறங்கிடலாம் நம்ம. இங்க இறங்குனா நமக்கு ஒன்னும் பாதிப்பு இல்லையா? என் பொண்டாட்டி வேற வீட்டுல கறி குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னா நான் போய் சாப்பிடணும் மாப்ள, பசிக்குது. அதெல்லாம் நீ 5 நிமிஷத்துல போய் கறி குழம்பு சூப்பரா சாப்பிட போற மாப்ள. எனக்கு தெரியாதா? நான் இப்ப இங்க எல்லாத்தையும் ஒரே போட்டுற போறேன். அவ்வளவுதான், நீ வீட்டுக்கு போய் சாப்பிடு. நான் ஏதோ ஹோட்டல் பிடிச்சி சாப்பிட்டுக்கிறேன். மாப்ள ஒருத்தன் கரெக்டா என்னைய பார்த்து ஷூட் பண்றான்டா, பயமா இருக்கே. மாப்பிள்ள, அது சாரி மாப்பிள்ள, இங்க என் உயிரே போற நிலைமையில இருக்கு. 5 நிமிஷத்துல நம்ம 2 பேத்தோட உயிர் போயிடும். ஆனா நான் சாகல காய்ஸ். நான் ஏதோ கொஞ்சம் நெஞ்ச அடியோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரேன். ஆனா அந்த மைக்கேல் பையனுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், கரெக்ட். இந்த கேஸ் எல்லாம் அவன் மேல போட்டு அவன் இப்ப ஜெயில தான் இருக்கான். இதுதான் எனக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம். அது நடந்துருச்சு. இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.